உசுருக்கு மதிப்பு 3 லட்சம் ரூபாயா? அரசு மருத்துவமனையில் 3 மணி நேரமாக மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால ஒரு உசுறு அநியாயமாக பறி போயிருக்கு. 3 லட்சம் ரூபா கொடுத்து அதை ஈடு செஞ்சிட முடியுமா, இல்லை மூடி மறைச்சிடத்தான் முடியுமா? கடலூர் மாவட்டம் மங்களூரை சேர்ந்த திரு செந்தில் என்பவரை பாம்பு கடிச்சிருக்கு. உடனடியாக உறவினர்களும் அக்கம் பக்கத்தினர்களும் அருகாமையில் இருக்கக்கூடிய மங்களூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அவரை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. எப்படியாவது காப்பாற்றிடணும்னு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த மருத்துவமனையில் 3 மணி நேரமாக மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால உரிய சிகிச்சை அளிக்க முடியாமல் அந்த உசுறு அநியாயமாக பறி போயிருக்கு. அரசு அவருக்கு 3 லட்சம் ரூபா நிவாரண நிதியை அறிவிச்சிருக்கு. அது இல்லாமல் அந்த பகுதியினுடைய அமைச்சர், மாவட்ட அமைச்சர் 2 லட்சம் ரூபா தனியாக கொடுத்துருக்கிறார். ஆனால் அதே வேளையில் கடலூர் மாவட்டத்தில் நேற்றைய தினம் கோரணப்பட்டில் பத்மா என்கின்ற பெண்மணியும் பாம்பு கடித்து உயிரிழந்திருக்கிறாங்க. தினந்தோறும் பல பேர் இதுமாரி பாம்பு கடித்து உயிரிழந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் அரசு நிவாரண தொகையை அறிவிக்கலை. ஆனால் செந்திலுக்கு மட்டும் நிவாரண தொகை அறிவிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இது மருத்துவர்களுடைய அலட்சியத்தினால, மருத்துவர்கள் இல்லாதனால இந்த உசுறு பறிபோயிருக்கு என்பதனால தான் இந்த நிவாரண தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறதா அறியப்படுது. இந்த செய்தியானது நியூஸ் தமிழ் செய்திகள்லையும் வந்திருக்கு. 3 மணி நேரமாக மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால ஒரு உசுறு அநியாயமாக பறிபோயிருக்குன்னு 3 லட்ச ரூபாய் நிவாரண நிதி கொடுத்ததையும், மாவட்ட அமைச்சர் 2 லட்ச ரூபாய் கொடுத்ததையும் வரவேற்கிறோம். அந்த தொகையாவது குறைஞ்சபட்சம் அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக இருக்கட்டும். அதை தாண்டி அந்த மருத்துவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நிவாரண தொகை அறிவித்த அதே வேளையில் அந்த அரசு அதிகாரினுடைய பணி பறிக்கப்பட்டுச்சுன்னு ஒரு உத்தரவும் வெளிவந்திருந்துச்சுன்னா மற்ற அரசு மருத்துவர்களுக்கு ஒரு அச்சமாவது இருக்கும் இல்லையா? அரசுக்கு அவதாரம் போட்டதை விடுங்க, அந்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அரசு மருத்துவமனைக்கு மக்கள் நம்பிக்கையோடு வருவதற்கான என்ன வழிவகை செய்ய போறீங்க? மற்ற அரசு மருத்துவமனையும் இதே நிலைத்தான் இருக்குதா என்கின்றத உரிய ஆய்வு செய்து மக்களுக்கு உரிய மருத்துவத்தையாவது குறைஞ்சபட்சம் கொடுக்கணுமா இல்லையா? குறைந்தபட்சம் அத்தியாவசிய தேவைங்க கல்வியும் மருத்துவமும். ஆனால் இன்னமும் அரசு மருத்துவமனையில், அரசு சுகாதார நிலையில் இந்த மாதிரியான அவலங்கள் நடக்குது. பல லட்சங்கள் ஊதியம் வாங்கிக்கிட்டு, மக்கள் வரி பணத்தை வாங்கிக்கிட்டு மருத்துவர்கள் வரமாட்டான்றாங்க. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? எனக்கெல்லாம் தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் அவரது இந்த 5 லட்சம் ரூபாய் அமைச்சர் கொடுத்த பணமும் சேர்த்தா இந்த 5 லட்சம் ரூபாய் அவருடைய உச்சபட்சமாக 1.5 மாதம் சம்பளமாக இருக்கும். 1.5 மாதம் சம்பளமாக இருக்கும். ஆனால் அவரால் மருத்துவமனைக்கு உரிய சிகிச்சை கூட அளிக்க முடியலை. உரிய சிகிச்சை வாங்குகிற சம்பளத்துக்கு அவரால் வேலை செய்ய முடியலை. ஆனால் அவரை இந்த அரசு தண்டிக்கலையான ஒரு செய்தியும் வரல. ஒரு உசுறு பறிபோயிருக்கு. இனிமேலாவது இந்த திராவிட மாடல் அரசு விழிச்சுக்குமா? இனிமேலாவது மக்கள் அரசு மருத்துவமனைக்கு நம்பி போகிற சூழ்நிலை ஏற்படுமா? சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கு மக்கள் தயங்குவதற்கான காரணம் இப்படியான அதிகாரிகளும் அரசாங்கமும் தான். திராவிட மாடல் ஆட்சி என்ன செய்ய போகிறது? அந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்குமா என்பதை பார்ப்போம்.